விடிய காலையில முடிச்சிருவீங்க. விடிய காலையில வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்துல இருந்தாங்கன்னா, ரொம்ப அற்புதமா நல்லபடியா ஆக்டிவா குழந்தை பொறக்கும். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. நைட்டு தான் வந்து சேர்ந்திருக்கணும்னு. நைட்டெல்லாம் சேர்ந்திருக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. விடிய காலையில சேர்ந்திருக்கிறது தான் குழந்தை பேருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவாங்க. குழந்தை பெத்துக்கிறது ஒரு பிரச்சனைனா, கன்சீவ் ஆகுறதே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது. அதுக்கு தொடு சிகிச்சை மருத்துவத்துல இருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன? நெறைய பேர் பார்த்துருக்கோம். நூத்துக்கணக்கான மக்கள் நம்ம வந்து இதுல இது பண்ணி குடுத்துருப்போம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வ எல்லாமே டைரக்ட்டா நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்டு வரவங்கன்னு சொல்ல முடியாது. அலோபதி போயிட்டு, வேற எங்கேயாவது போயிட்டு, அப்புறம் ரொம்ப மனவேதனையில தான் வருவாங்க. கடைசியா ஒரு சான்ஸ் யாரோ சொன்னாங்கன்ட்டு வருவாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு 2, 3 சிட்டிங்ஸ்லேயே வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. என்னன்னா, அவங்க வாழ்வியல்ல சின்ன சின்ன ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கும். அத நம்ம சரி பண்றதுக்கு சொல்லியிருப்போம். அதிலேயே வந்து அவங்களுக்கு சரியாயிடும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை இதில ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து டைட்டான ட்ரெஸ் போடுறது. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி ஐடில இருக்காங்க. இல்ல டிரைவர்ஸ் வருவாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, கேப் டிரைவர்ஸ் வருவாங்க. உட்காந்துட்டே வேலை செய்றவங்க. ஏசி நெனச்சுக்கிருவாங்க. ஆனா அது உட்கார்றோம் இல்லையா? நம்ம உட்காரும்போது நம்மளுடைய ஆடையும் இறுக்கமா இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட் வேற. இப்படி போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிவயிறு வந்து ஹீட் ஆயிடும். ஸோ பெண்களுக்கும் லெக்கின்ஸு, உள்ள இன்னர் வேர் எல்லாமே வந்து ஹீட்டு. ஸோ இப்படி இல்லாம இலகுவான இன்னர் வேர் காட்டன்ல பேண்ட்டோ, ட்ரெஸ்ஸோ எதுவா இருந்தாலும் காட்டன் இது ஒண்ணு. அடுத்து இரவு நேர உறக்கம். உறக்கம் 10 மணிக்கு போயிடணும். 10 மணிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த கல்லீரலோட நேரம். கல்லீரல் வந்து நல்லா இயங்கும். பஞ்சபூதமுமே நல்லா இயங்குச்சுனா தான் மகப்பேறு நல்லபடியா இயங்கும். அதாவது குழந்தை பேரா இருக்கட்டும், மென்சுரேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பஞ்சபூதங்களும் நல்லபடியா இயங்குனா தான் நடக்கும். ஒரே ஒரு பஞ்சபூதம் மட்டும் நல்லா இயங்குனா போதும்ன்றதெல்லாம் கிடையாது. அதனால இப்படி இருக்கும். அதே மாரி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுல இந்தந்த உணவு சாப்பிடணும், இத சாப்பிடக்கூடாதுன்னு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாரி வெயில் இருக்கிற நேரங்கள் மட்டும் உணவுகள எடுத்துக்கிறது. வெயில் போனதுக்கப்புறம் உணவ தவிர்த்துறது. அதாவது 6 மணிக்கு மேல, 6:30 மணிக்கு மேல உணவு எடுக்காம இருந்துறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும். அப்போ காலைல எத்தன மணிக்கு சாப்பிடுறது? 10 மணிக்கு கிடையாது. 6 மணிக்கு வெயில் வந்துரும். நீங்க 6:30 மணிக்கு கூட கஞ்சி குடிக்கலாம். ஒரு சத்து மாவு சாப்பிடலாம். அப்போலேருந்தே சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, அப்போ அந்த டைம் தான் நம்மளோட டே ஆக்சுவலி. டேனா டே. நைட் வந்து நைட்னா தூங்கணும். ஸோ அப்போ 6:30 மணிக்குள்ள முடிச்சிரணும் இந்த வேலைய முடிச்சுட்டு, அப்புறம் 8:00 9:00 பெட் போயிட்டீங்க. தூங்க போயிட்டீங்கன்னா, விடிய காலையில முடிச்சிருவீங்க. விடிய காலையில வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்துல இருந்தாங்கன்னா, ரொம்ப அற்புதமா நல்லபடியா ஆக்டிவா குழந்தை பொறக்கும். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. நைட்டு தான் வந்து சேர்ந்திருக்கணும்னு. நைட்டெல்லாம் சேர்ந்திருக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. விடிய காலைல சேர்ந்திருக்கிறது தான் குழந்தை பேருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லுவோம். அவங்கவங்களுக்கு என்ன தேவைப்படும்னு இருக்கும். ஒரு பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்றது இருக்கும். அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அவங்க எத சேஞ்ச் பண்ணிக்கணும்? அப்படிங்கிறத சொல்லும்போது, ரொம்ப சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவாங்க.